ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக மகாலய பட்சம், இந்த மகாலய பட்சம் எதற்காக வருகிறது, இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஒரு முக்கியமான தகவலை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அடியேனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பல பூஜை முறைகள், குபேர பூஜை எப்படி செய்வது, சத்யநாராயண பூஜை எப்படி செய்வது, மேலும் பல பூஜைகள் எப்படி செய்வது என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் அடியேன் கூறிக்கொண்டிருக்கிறேன். அந்த பயனை நீங்கள் அடைய அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அடியனுடைய வீடியோக்கள் உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்பொழுது நாம் நம்முடைய தாய் தந்தையரை வழிபடும் தினம்தான் இந்த மகாலய பட்சம். நம்முடைய தாய் தந்தையர் நாம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நம்மை பெற்று எடுக்கிறார்கள் அல்லவா. தாயானவள் அந்த 10 மாதமும் நன்றாக இந்த குழந்தைக்கு என்னென்ன குழந்தைக்காக என்று தான் நாவை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த மருத்துவர்கள் எந்த உணவை உண்ண சொல்கிறார்களோ அதையெல்லாம் இருந்து பத்திய சாப்பாடு சாப்பிட்டுதான் நம்மை பெற்று எடுக்கிறாள். அப்படி நம்மை பெற்றெடுக்கும் பொழுதும் அது சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, உடல் கிழிந்து ரத்தம் கொட்டத்தான் குழந்தை பிறக்கிறது அல்லவா. அந்த வேதனையை ஒரு தாயானவள் தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கு பிறகு தன்னுடைய உதிரத்தை பாலாக கொடுத்து அந்த பிள்ளையை பார்த்து பேணி வளர்க்கிறாள். அத்துடன் மட்டும் அல்லாமல் தந்தை கூட அந்த குழந்தையை இரவும் பகலுமாக விழித்து பார்த்து கொள்கிறார்கள் அல்லவா. அதற்கு பிறகு அவர்களை பள்ளியில் சேர்க்க, நல்ல பள்ளியில் சேர்க்க தன்னுடைய செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு அந்த குழந்தைகளுக்காக என்றே நன்மைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். உடல்நலம் சரியில்லாமல் போனால் ஓடி சென்று அந்த குழந்தைக்காக பதறி சென்று அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ மருத்துவத்தை செய்து அந்த குழந்தையை பேணி பாதுகாக்கிறார்கள், வளர்க்கிறார்கள், நல்ல கல்வி கொடுக்கிறார்கள், நல்ல முறையில் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்து மத சம்பிரதாயத்தில் அவர்களுடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகள் என்று அதுவரை அவர்களுடைய அந்த அர்ப்பணமானது, பிள்ளைகளுக்காக செய்யப்படக்கூடிய அந்த தொண்டானது தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே வருகிறார்கள். அப்படிப்பட்ட தாய் தந்தையர் இருக்கும் வரை அவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அவர்களை நாம் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் இறந்து விட்டால், இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் இறந்த திதி தெரிந்தால் அந்த திதியின் போது கண்டிப்பாக வருடா வருடம் இந்த திவசம் தர்ப்பணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திவசத்தை வருடா வருடம் தர்ப்பணத்தை செய்ய வேண்டும். புரோகிதரை அழைத்து செய்ய வேண்டும். அப்படி திதி தெரியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மகாலய பட்சத்தில் செய்யலாம். அது மட்டும் அல்லாமல் விபத்தில் மரணம் அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது மட்டும் அல்லாமல் தொலைந்து போய் அவர்கள் இறந்த நாள், அந்த இறந்த திதியே என்ன என்று தெரியாமல் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லாம் உகந்தது இந்த மகாலய பட்சம் என்று சொல்லப்படக்கூடிய 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்மை பார்க்கக்கூடிய அனுமதியானது வழங்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் பித்ருலோகத்திலிருந்து இறங்கி நாம் ஏதாவது செய்வார்களா என்று நம்முடைய வாசலில் நிற்கக்கூடிய ஒரு உகந்த நாட்கள் இந்த 15 நாட்கள். அதுதான் மகாலய பட்சம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்கள் எப்பொழுது ஆரம்பமாகிறது, எப்பொழுது நிறைவடைகிறது, எந்தெந்த தினங்களில் இந்த பித்ருகாரியத்தை நாம் செய்வது சிறப்பு என்பதை பற்றி பார்ப்போம். முதல் அடியன் இந்த தகவல்களை எல்லாம் 12 குறிப்புகளாக இப்பொழுது கூறிக்கொண்டே வருகிறேன். இதுவரை அடியேன் கூறியது முதல் குறிப்பு. அதற்கு பிறகு இரண்டாவது என்ன என்றால், மகாலய பட்சம் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று பார்ப்போம். 18/9/2024 அன்று மகாலய பட்சம் ஆரம்பமாகிறது. 3/10/2024 அன்று மகாலய பட்சமானது நிறைவடைகிறது. இந்த 15 நாட்களில் பித்ருகாரியம் செய்வதற்கு உகந்த நாள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். 21/9/2024
மகாபரணி. இந்த பரணி நட்சத்திரமானது யமனுக்கு உரிய நட்சத்திரம், சனி பகவானுக்கும் உகந்த நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் நாம் இந்த பித்ருகாரியத்தை செய்வது மிகவும் சிறந்த பலனை அவர்களுக்கும் அள்ளி கொடுக்கும், நமக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அதற்கு பிறகு 25/9/2024 மத்தியாஷ்டமி அன்று செய்யலாம். 26/9/2024 அவிதவா நவமி அன்று செய்யலாம். அதற்கு பிறகு 28/9/2024 ஏகாதசி அப்பொழுது செய்யலாம். 29/9/2024 துவாதசி அன்று செய்யலாம். 30/9/2024 திரையோதசி கஜச்சாயை என்று கூறப்படுகிறது. அன்றைய நாள் செய்வது மிகவும் சிறப்பு. அதற்கு பிறகு மகாலய அமாவாசை அன்ற 2/10/2024 அன்று இந்த தர்ப்பணத்தை நாம் செய்யலாம். சரியா? இப்பொழுது இரண்டாவது குறிப்பு நிறைவடைந்திருக்கிறது. இந்த பூஜையை செய்யும் பொழுது நாம் இந்த அக்னி பகவானுக்கு 2 மனைவிகள். சரிங்களா? ஒரு மனைவியின் பெயர் ஸ்வாகா என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு மனைவி ஸ்வதா தேவி அவர்கள் ஆவார். இந்த நாம் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நெய்யை அந்த ஹோமத்தில் ஊற்றி ஸ்வாஹா ஸ்வாஹா என்று கூறுகிறோம் அல்லவா? ஸ்வாஹா என்றால் அக்னி பகவானுடைய மனைவி. அந்த அக்னி பகவானுடைய மனைவி ஸ்வாஹா என்பவர் அப்பொழுது அந்த நாம் கொடுக்குகின்ற அவிர் பாகத்தை ஏற்றுக்கொண்டு போய் உரிய தேவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார். இது அவருடைய பணியாகும். மற்றொரு மனைவி ஸ்வதா தேவி என்று அழைக்கப்படுகிறார். அவர் பித்ருகாரியத்திற்கு உரிய தேவி ஆவார். இந்த ஸ்வதா தேவி தான் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்களை கொண்டு போய் நம்முடைய முன்னோர்களிடம் சேர்க்கிறார். என்னதான் முன்னோர்கள் வந்தாலும் நேரடியாக நாம் முன்னோர்களுக்கு இந்த காரியத்தின் பலனை கொடுக்க முடியாது. அதை கொண்டு போய் சேர்ப்பவர் ஸ்வதா தேவி, அக்னி பகவானுடைய மனைவி. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு மூன்றாவது குறிப்பு என்ன என்றால், இந்த அகால மரணம் அடைந்தவர்கள், தொலைந்து போனவர்கள், இவர்களெல்லாம் இந்த நேரத்தில் செய்யலாம். அதற்கு பிறகு நான்காவது குறிப்பு, இந்த பூணூல் என்பது நாம் இந்த காரியம் செய்யும் பொழுது பூணூல் அணிந்து கொண்டுதான் கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இந்த பூணூல் அணிந்து கொள்வதற்கு எல்லோருமே பூணூல் அணிந்து கொள்ளலாம். 4 வர்ணத்தவர்களும் பூணூல் அணிந்து கொள்ளலாம். அது வேந்தன், வேதியன், வேளாளன், சூத்திரன், இந்த 4 வர்ணத்தவர்களும் என்று சொல்லும் பொழுது எல்லா மனிதர்களுக்குமே பூணூல் உண்டு என்று பொருளாகிறது. எல்லோரும் பூணூல் அணிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நல்ல காரியங்கள், ஹோமங்கள், யாகங்கள், அது போன்ற நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது இடது தோளிலிருந்து வலது கைப்புறம் அணிய வேண்டும் பூணூல். ஆனால் இந்த பித்ரு காரியம் செய்யும் பொழுது வலது தோளிலிருந்து இடது கைப்புறமாக மாற்றி அணிந்து கொண்டுதான் இந்த பித்ரு காரியத்தை செய்ய வேண்டும். 5வது குறிப்பு என்னவென்றால், சூரியன் உதயமான பிறகுதான், சூரியனுடைய ஒளி பூமியில் படுகின்ற நேரத்தில் தான் இந்த பித்ருகாரியத்தை நாம் செய்ய வேண்டும். 6 மணிக்கு மேல் 3 மணிக்கு உள்ளாக இந்த பித்ருகாரியத்தை நாம் செய்ய வேண்டும். 6வது குறிப்பு என்ன என்றால், அன்றைய தினம் வாசலில் கோலம் போடக்கூடாது. இந்த செம்மண் காவி என்று போடுபவர்கள் அதை மட்டும் போட்டுக்கொள்ளலாம். கோலம் கண்டிப்பாக போடக்கூடாது. விளக்கேற்றக்கூடாது. அந்த பித்ருகாரியம் முடியும் வரை விளக்கேற்றக்கூடாது. பித்ருகாரியம் முடிந்த பிறகு மாலையில் விளக்கேற்றி கொள்ளலாம். இல்லாவிட்டால் காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு விளக்கேற்றும் வாடிக்கை உடையவர்கள், பழக்கம் உடையவர்கள் அப்பொழுது விளக்கேற்றி கொள்ளலாம். பித்ருகாரியம் 9-10 மணிக்கு மேல் நீங்கள் செய்வதாக இருந்தால் திருவிளக்கை சாந்தி செய்துவிட்டு அந்த பூஜை அறை கதவை மூடிவிட வேண்டும். ஏனென்றால் தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது பித்ருக்கள் உள்ளே வருவதற்கு அவர்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஆகவே அந்த பித்ருக்களுக்குத்தான் இன்றைய தினம் நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஆகவே பித்ரு காரியத்தின் போது தெய்வ வழிபாட்டை நாம் குறைக்க வேண்டும். பெண்கள் தலையில் பூ வைத்து கொள்ளக்கூடாது. இது 6வது குறிப்பு. அதற்கு பிறகு 7வது குறிப்பு, பூஜை அறைக்குள் இருந்து கொண்டு இந்த எள் இறைத்து இந்த பித்ருகாரியத்தை செய்யக்கூடாது. இப்பொழுது பூஜை அறை இருக்கிறது, உங்கள் வீட்டில் தனியாக பூஜை அறை இருக்கிறது என்றால் அந்த பூஜை அறைக்குள் செய்யக்கூடாது. இப்பொழுது இந்த பித்ருகாரியத்தை செய்வதற்காக இந்த பித்ரு திதி செய்பவர்கள் என்று புரோகிதர்கள் இருப்பார்கள். அவர்களை வீட்டில் அழைத்து முறையாக அவர்களை வைத்து இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம்.
அது மட்டுமல்லாமல் உங்கள் வீடுகளில் விபத்துகளில் மரணித்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அகால மரணம் தற்கொலை செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக வீட்டுக்குள் இந்த பித்ருகாரியம் செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு நீர் நிலைகளிலோ அல்லது சமுத்திர கரையிலோ தான் இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது. ஆனால் இந்த மகாலய பட்சமானது அதற்கு விதிவிலக்காகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர்களுக்கான இந்த பித்ருகாரியத்தை புரோகிதரை அழைத்து நீங்கள் உங்கள் வீட்டிற்குள்ளேயே தாராளமாக செய்து கொள்ளலாம். பூஜை ஒரு சிலர் இந்த புரோகிதரை அழைத்து செய்யக்கூடிய வழக்கம் எங்களுக்கு கிடையாதுங்க என்று சொல்பவர்கள், நீங்கள் காலையிலிருந்து விரதம் இருந்து அந்த விரதம் காலையிலிருந்து எதுவும் உண்ணாமல் பல வகைகள் மட்டுமே உண்டு விரதம் இருந்து மதியம் பூஜை செய்து அந்த படையலை யாருக்காக பூஜை செய்கிறவர்களோ அவர்களுடைய படத்தை வைத்து அவர்களுக்கு முன்னால் படையல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இந்த எள் தண்ணீர் இறைத்து நீங்கள் தாராளமாக நீங்களே புரோகிதர்கள் இல்லாமல் நீங்களே கணவன் மனைவியும் சேர்ந்து அவர்களுடைய பெயரை சொல்லி ஒரு பித்தளை பாத்திரம் அல்லது ஒரு செம்பு பாத்திரத்தில் எள் தண்ணீர் இறைக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து கிழக்கு முகமாக, கணவன் மனைவியும் சேர்ந்து கிழக்கு முகமாக நின்று கொண்டு கணவன் வலது கையில் கருப்பு எள்ளை வைத்து கொள்ள வேண்டும். மனைவி அந்த எள்ளின் மீது தண்ணீர் ஊற்ற வேண்டும். அந்த தண்ணீரானது வலது கை கட்டை விரலின் வழியாக வழிந்தோடி அந்த பாத்திரத்தில் சென்று சேர வேண்டும். அது மாதிரி செய்ய வேண்டும். ஒரு சிலருடைய வீட்டில் பெண்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். அப்படி இருப்பவர்கள் கணவன் ஆண்கள் மட்டுமே இந்த எள் இறைக்கும் இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். செய்துவிட்டு அந்த எள் தண்ணீரை நீங்கள் ஏதாவது ஒரு நீர்நிலையில் சென்று சேர்க்க வேண்டும். அப்படி உங்கள் வீட்டிற்கு அருகில் நீர்நிலைகள் இல்லை என்றால் ஏதாவது ஒரு மரத்திற்கு சென்று அதை ஊற்றலாம். ஆனால் செய்யக்கூடாத விஷயம் என்ன என்றால் துளசி செடிக்கு இந்த எள் தண்ணீரை கண்டிப்பாக கொண்டு போய் ஊற்றக்கூடாது. எல்லாம் கடவுள் தானே, கொண்டு போய் அதை ஊற்றலாம் என்று யாராவது சொன்னால் தயவு செய்து அந்த காரியத்தை செய்யாதீர்கள். இது பித்ரு காரியத்திற்கு செய்யக்கூடிய எள் தண்ணீராகும். நீர்நிலைகளில் கொண்டு போய் சேர்ப்பது மிகவும் சிறந்தது. இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு மரத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. துளசி செடிக்கு ஊற்றக்கூடாது. அதற்கு பிறகு இப்பொழுது 9வது குறிப்பு, இந்த பித்ரு காரியத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ, இப்பொழுது பித்ருகாரியத்தை செய்வது புறக்கணிப்பது என்பது இருக்கட்டும். ஒரு சிலர் தாய் தந்தையர் இந்தியாவில் இருப்பாங்க, ஆனால் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருப்பார்கள். அந்த தாய் தந்தையருக்கு கொல்லி வைக்க கூட அவர்கள் வர மறுக்கிறார்கள். ஏனென்றால் எனக்கு அந்த வேலை இருக்குது, எந்த வேலை இருக்குது, ஆஃபீஸில் லீவ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு தாய் தந்தையருக்கு இந்த கொல்லி வைக்க கூட வரமாட்டார்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த தாய் தந்தையர் இறந்த அந்த ஆத்மா எவ்வளவு வேதனை அடையும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படியெல்லாம் செய்பவர்கள் இறந்து விட்டால் அவர்கள் இறந்த பிறகு காக குண்டம் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவார்கள் என்று கருட புராணம் கூறுகிறது. அங்கு அந்த அவர்களை காக்கைகள் கொத்தி தின்னும் என்பது இந்த கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அதை நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கருட புராணம் என்பது கூட மகாவிஷ்ணு திருவாய்மலர்ந்தருளி கருடனுக்கு கூறிய புராணமாகும். ஆகவே அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பித்ரு காரியத்தை தவிர்ப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அடுத்து 10வது என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பித்ரு காரியத்தை புரோகிதரை அழைத்து நீங்கள் வீட்டில் தாராளமாக செய்யலாம். அப்படி செய்து முடித்த பிறகு அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது. யாராவது ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் நீங்கள் செய்யலாம். அல்லது புரோகிதர்களுக்கு பச்சரிசி, மண்டை வெல்லம், இந்த இரண்டையும் நீங்கள் வேதியருக்கு தானமாக கொடுக்கலாம். அது மட்டுமல்லாமல் ஏழை மக்களுக்கு தானமாக என்னென்ன கொடுக்கலாம் என்றால் தங்கம், வெள்ளி. இப்பொழுது திருமணம் ஆக போகிறது, நீங்கள் பெரிய செல்வந்தர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஏழை தம்பதிகளுக்கு ஒரு சின்ன ஒரு 1/2 கிராமில் கூட ஒரு தாலியை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அது தங்கம். இப்படி தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பை தானமாக கொடுக்கும் பொழுது யமதர்மராஜன் மகிழ்ந்து
அருள் புரிகிறார். அதற்கு பிறகு வஸ்திரம், ஆடைகளை தானமாக கொடுக்கலாம். அந்த ஆடைகள் வஸ்திரமாக அந்த போட்டுக்கொள்கின்ற சேலை வேட்டி துணியாக இருந்தாலும் சரி, அதை விட இந்த போர்வைகள், இந்த குளிருக்கு நடுங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் போர்வைகளை வாங்கி கொடுக்கலாம். அனாதை இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு போர்வைகள் வாங்கி கொடுக்கலாம். அதற்கு பிறகு காலணி, குடை, இந்த இரண்டையும் தானம் செய்வது மிகவும் சிறந்தது. யாருக்காக நீங்கள் இந்த பித்ருகாரியத்தை செய்கிறீர்களோ அவர்களுடைய பெயரை சொல்லி இந்த ஏழைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். குடை, விசிறி, காலணினா செருப்பு, இதையெல்லாம் தானமாக கொடுக்கலாம். கோதானம் கொடுப்பது மிகவும் சிறந்தது. ஒரு ஏழை விவசாயிக்கு பசு மாடை வாங்கி, நாட்டு பசு மாடு, அதை வாங்கி தானமாக கொடுப்பது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். அது உங்களுக்கும் சிறந்தது. அது உங்களுடைய முன்னோர் யாருக்காக கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு மிகவும் சிறந்தது. அவர்கள் வைதரணி நதி, யாராக இருந்தாலும் இறந்த பிறகு இந்த வைதரணி நதியை கடந்து சென்றுதான் யமபுரிக்கு செல்ல வேண்டும். அப்படி அவர்கள் கடந்து செல்வதற்கு மிகவும் வசதியாக இந்த கோதானம் செய்யும் பொழுது அந்த வைதரணி நதி என்று சொல்லப்படக்கூடியது என்ன என்றால் இரத்தம், சதை, அந்த மூத்திரம் என்று மலம், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் வைதரணி நதி. இந்த நதியின் நாற்றம் அப்படி ஒரு பயங்கரமாக இருக்குமாம். அந்த நதியை யாராக இருந்தாலும் கடந்து செல்ல வேண்டும். அந்த நதியில் அவர்கள் வீழ்ந்து விடாமல் நீங்கள் கோதானம் செய்யும் பொழுது ஒரு கரையில் இருந்த அந்த கோதானத்தினுடைய இந்த பசு மாட்டினுடைய வாளை பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வாளால் அந்த நபரை ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு தூக்கி சென்று எரிந்து விடுகிறது என்று கருட புராணம் கூறுகிறது. இப்படித்தான் இந்த கோதானம் செய்வது மிகவும் சிறந்தது என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகு இது 10வது குறிப்பு. 16வது குறிப்பு என்ன என்றால் மிகவும் முக்கியமான குறிப்பாகும். இந்த நாட்களில் நாம் முன்னோர்கள் 3 தலைமுறையினருக்கு இந்த பித்ருகாரியத்தை நாம் செய்யலாம். இந்த தர்ப்பணத்தை நாம் செய்யலாம். அது உங்கள் புரோகிதர்களுக்கே தெரியும். அவங்ககிட்டே நீங்கள் சொல்லிடுங்க. புரோகிதர்களை அழைத்து நீங்கள் செய்வதாக இருந்தால் அவர்களிடையே நாங்கள் 3 தலைமுறைக்கு செய்யணும் என்று சொன்னால் போதும், அவர்களே அதை செய்து விடுவார்கள். அது யார் என்றால் உங்களுடைய தாய் தந்தையராக இருந்தால் உங்களுடைய தந்தை, அவருடைய தந்தையினுடைய தந்தை, தந்தையினுடைய தந்தை, இப்படி 3 தலைமுறை. உங்களுடைய தாயாக இருந்தால் தாயோடைய அம்மா அப்பா, அந்த அப்பாவோட அப்பா, அந்த அப்பாவோட அப்பா, இப்படி 3 தலைமுறையினர்கள். அம்மா சைடில் 3 தலைமுறையினர், அப்பாவுடைய சைடில் 3 தலைமுறையினர் என்று நீங்கள் இது செய்யும் பொழுது மொத்தம் 6 பிண்டங்கள் வைப்பார்கள். அதற்கு பிறகு 7வது பிண்டமாக ஒன்று பொதுவாக ஒரு பிண்டத்தை வைப்பார்கள். அந்த பிண்டம் என்ன என்றால் அது உங்களுடைய உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய தூரத்து சொந்தங்களாக இருக்கலாம். இப்படி சகாக்கள், நண்பர்களுக்கும் கூட, நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் சேர்ந்து இந்த சமயத்தில் நீங்கள் பித்ருகாரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஒரு ஃப்ரெண்டு, ஒரு உடன் பிறந்த சகோதரனை போல மிகவும் தோழமையுடன் பழகிக்கொள்வ ஒரு நண்பராக இருந்து அந்த நண்பர் மரணித்திருந்தால் அவர்களை நினைத்து இதை நீங்கள் செய்யும் பொழுது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு அருள்களை, ஆசிகளை வழங்கி செல்வார்கள். அந்த ஆசி வழங்கும் பொழுது அந்த ஆசிக்கு நல்ல பலன் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு இது மட்டுமா? 12வது குறிப்பு என்ன என்பதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்த்திருந்தால், அது ஆடு, மாடு, நாய், கிளி, இந்த மாதிரி எந்த பிராணிகள் நீங்கள் வளர்த்திருந்தாலும் சரி அந்த பிராணிக்கும் சேர்ந்து இந்த எள் தண்ணீரை இறைத்து நீங்கள் இந்த பித்ருகாரியத்தை நீங்கள் செய்யலாம். அது என்னங்க, மனுஷங்களுக்கு செய்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது மனுஷங்களுக்கு செய்ய சொல்கிறதே இருக்கட்டும், கடைசியில் போய் இந்த மிருகங்களுக்கு கூட செய்ய சொல்கிறாங்களே அப்படி என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஏனென்றால் ஆத்மா என்பது ஒன்றுதான். நாம் கூட முன் பிறவியில் பல ஜென்மங்கள் எடுத்த உடனே நமக்கு மனித பிறவி என்பது கிடைக்காது. நாம் பல ஜென்மங்கள் எடுத்து நாமும் ஆடு மாடுகளாக நாம் பிறந்து, நாயாக பிறந்து எல்லா ஜென்மங்களும் எடுத்த பிறகு
ஏன் மரம் செடி கொடிகளாக கூட பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்து கடைசியில் தான் நமக்கு மனித பிறவியானது கிடைக்கிறது. இப்படி ஆத்மா என்று பார்க்கும் பொழுது எல்லா ஆத்மாவும் ஒன்றுதான். ஆகவே அந்த பிராணிகளுக்கு நீங்கள் இந்த பித்ருகாரியத்தை அவர்களுடைய பெயரை சொல்லி இதை செய்யும் பொழுது அந்த பிராணிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு அவ்வளவு நல்ல வரங்களை அந்த பிராணிகள் உங்களுக்கு வழங்குவார்கள். இப்படி செல்ல பிராணிகளுக்கெல்லாம் நாம் பூஜை செய்த பிறகு, அவர்களுக்காக தர்ப்பணம் செய்த பிறகு மதியத்தில் படையல் வைத்து யாருக்கு எந்த உணவு பிடிக்குமோ சைவ உணவைத்தான் நாம் படையலில் சேர்க்க வேண்டும். அதை வைத்து பத்தி காண்பித்து அவர்களுக்கு பூஜை செய்து அப்படி பத்தி காண்பிக்கும் பொழுது கண்டிப்பாக மணி அடித்து பத்தி காண்பிக்க கூடாதுங்க. வெறுமனே பத்தி காண்பித்து பூஜை செய்து அந்த அன்னத்தை அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி கூறிவிட்டு அந்த அன்னத்தை கொண்டு போய் காக்கைக்கு வைத்துவிட்டு, ஒரு பங்கை காக்கைக்கு வைத்துவிட்டு மற்ற பங்கை நீங்கள் உங்கள் முன்னோர்கள் ஆசிர்வதித்த அந்த அன்னத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டு உங்களுடைய விரதத்தை முடித்து கொண்டு அன்று நீங்கள் என்ன சமைத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் சாப்பிடலாம். இப்படி ஒரு அருமையான பதிவை உங்களிடம் அடியேன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற மற்ற பல பதிவுகளை அடியேன் வெளியீடு செய்ய இருக்கிறேன். மற்ற என்னென்ன பூஜைகள் இருக்கிறதோ அந்த பூஜைகளாக இருக்கட்டும் சரி. அது மட்டுமல்லாமல் பகவத்கீதை முழுவதையும் அடியேன் கதையாக கூறிக்கொண்டிருக்கிறேன். பகவத்கீதை கேட்டாலே போதும் எத்தனையோ நன்மைகளை நாம் அடையலாம். அந்த நன்மைகளை நீங்கள் பெற வேண்டுமாயும் தொடர்ந்து அடியனுடைய இந்த சேனலை பார்த்து வாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதை போல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த பதிவை அவர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை பார்த்து அதற்கு உண்டான பதிலை அடியேன் உடனுக்குடனாக வழங்குகிறேன் என்று தெரிவித்துக்கொண்டு விடை பெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.